அதாவது தமிழகம் முழுவதும் ஏறத்தாழ 55,000க்கும் மேற்பட்ட மணல் லாரிகள் முழு நேரம் கனிமங்களை எடுத்துச் சென்று குறிப்பாக மணலை எடுத்துச் செல்வதற்காக வடிவமைக்கப்பட்ட லாரிகள், இதை வைத்து தொழில் செய்தான் எங்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாத்து வருகிறோம். கடந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியின் போது அரசு மணல் குவாரிகளில் அதிக அளவில் அனுமதிக்கப்பட்ட அளவுக்கு மேல் மணல் எடுத்து விற்பனை செய்துள்ளதாக முறைகேடு நடந்துள்ளதாக அமலாக்கத்துறை குவாரிகளை சோதனை செய்து 12/9/2023 அன்று அனைத்து குவாரிகளும் படிப்படியாக நிறுத்தப்பட்டுள்ளன. அதே வேளையில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஆனால் எந்த ஒரு நீதிமன்றமும் இதுவரை மீண்டும் மணல் குவாரி துவங்கக்கூடாது என்று எந்த உத்தரவும் தடை உத்தரவு பிறப்பிக்கப்படவில்லை. அப்படி இருந்தும் எங்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாப்பதற்கு மீண்டும் மணல் குவாரி துவங்க வேண்டும் என்று கடந்த ஆட்சியில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் முதல்வருக்கு கோரிக்கை கொடுத்தும் செவிசாய்க்கவில்லை. எனவே எங்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்கின்ற வகையில் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் தமிழகம் முழுவதும் அதிக எண்ணிக்கையிலான மணல் குவாரிகளை, அதாவது ஆத்துல பாத்தீங்கன்னா வெள்ளப்பெருக்கு இருக்கின்ற பொழுது அதிக அளவு மணல் திட்டுகள் தேங்கியுள்ளன. அந்த திட்டுகளை எல்லாம் கண்டறிந்து மணல் குவாரி துவங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். கடந்த ஆட்சியின் போது நடைபெற்ற முறைகேடுகளை தவிர்க்க வேண்டும் என்று சொன்னால் குறிப்பிட்ட ஆழம் 1 மீட்டர் 1 மீட்டர் ஆழத்திற்கு மட்டுமே மணல் எடுக்கப்பட வேண்டும். அனுமதிக்கப்பட்ட குவாண்டிட்டி மட்டும்தான் எடுக்கப்பட வேண்டும். அனைத்தும் இணையதள பதிவு மூலம் அரசு அறிவித்த விலைக்கே மணல் வழங்கப்பட வேண்டும். முறைகேடுகளை தவிர்க்க வேண்டும் என்று சொன்னால் ஆற்றிலிருந்து மணல் சேமிப்பு கிடங்கிற்கு லாரிகளை அனுப்புகின்ற போது லோடிங் பொக்லைன்ல செஞ்சு லாரியில எடுத்துட்டு போய் இருப்பு வைத்து சேமிப்பு கிடங்கிலிருந்து விற்பனை செய்வாங்க. இந்த லோடிங் அண்ட் டிரான்ஸ்போர்ட் ஒப்பந்தம் தனியாருக்கு எக்காரணத்தை கொண்டு கொடுக்கப்படக்கூடாது. பொதுப்பணித்துறையை நேரடியாக செயல்படுத்த வேண்டியது எங்களுடைய கோரிக்கை.